அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். நம்மளோட தியரி கிளாஸ் வருகின்ற காலங்களில் இன்ஷால்லா எப்படி கொண்டு செல்லப்படுங்கிற ஒரு விடயத்தை ஆல்ரெடி நான் உங்களுக்கு டைம் லைனாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு மிஷன் மே தான். அதாவது மேயில் வந்துட்டு நம்ம இன்ஷால்லா என்ன செய்யறோம், நம்மளோட சிலபஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத அடிப்படையான ஒரு எண்ணக்கருவாக கொண்டுதான் நம்மளோட கிளாஸ் வந்துட்டு போக போகுது. சரியானே? ஸோ மிஷன் மேங்கிற ஒரு ஸ்லோகனை சுமந்தவாறு நம்மளோட கிளாஸை நம்ம கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நாம ஆல்ரெடி ஹீட்ல ஒரு அரைவாசி பகுதிக்கு மேல படிச்சுட்டு இருக்கிறோம். ரைட்? அந்த அடிப்படையில நம்ம இன்ஷால்லா ஒரு டிசம்பரை டார்கெட் பண்றோம் ஹீட் முடியறதுக்குரியதாக. அதே டைம்ல பர்லலா நம்ம ஜி ஃபீல்ட ஸ்டார்ட் பண்றோம். லைட்ஸ் முடிஞ்சு ஜி ஃபீல்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஜி ஃபீல்ட் முடிய இ ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு முடியக்குள்ள பாத்தீங்களா இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஞ்சம் பெரிய ஒரு யூனிட்டா இருக்கும். அதில் நம்ம நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்துட்டு கேள்விகள்லாம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணித்தான் நம்ம தியரிகளை வந்துட்டு கொண்டு போவோம் இல்லையா? மேலோட்டமாக கடந்து போகிற மாதிரி இருக்காது, அது உங்களுக்கு தெரியும். ரைட்? அந்த அடிப்படையில் நம்ம நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இ ஃபீல்டில் ஜி ஃபீல்டிலேலாம். ரைட்? அதில் முடியக்குள்ள அதில் தொடர்ச்சியாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டார்ட் ஆகும். ஹீட் முடிகிற டைமில் பார்த்தீங்களா இருந்தால் ஹீட் முடிகிற டைமில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் ஆகும். அதான் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஹீட் முடியக்குள்ள இங்க வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஜி ஃபீல்ட் முடியக்குள்ள இ ஃபீல்ட் முடிகிற மாதிரி இருக்குது. ரைட்? அதே போல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க போக போகுது. எலக்ட்ரிசிட்டியும் ஒரு பெரிய ஒரு யூனிட்டா இருக்கிறதால எலக்ட்ரிசிட்டிக்கு கூட டைம் எடுக்கும். எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிலாம் இருக்குது. அப்ப அந்த பகுதியில் அப்படியே முடிஞ்சு வரக்குள்ள இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், அதே போல எலக்ட்ரானிக்ஸ் இந்த பகுதியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியான ப்ராப்பர்ட்டிஸும் எலக்ட்ரானிக்ஸும் ஸ்டார்ட் ஆகி போகும். இப்படிதான் நம்மளோட சிலபஸ் நம்ம கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ் மேயோட நாம முடிக்கிறோம். அதே நேரத்தில் யூடியூப்ல வந்துக்கிட்டு மெட்டர் அண்ட் ரேடியேஷனுங்கிற 11வது யூனிட்டை நான் வந்துக்கிட்டு ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பப்ளிக்காக போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் மெட்டர் அண்ட் ரேடியேஷனை வந்துக்கிட்டு யூடியூப் மூலமாகவே பார்த்துக்கொள்ள முடியும். ரைட்? முழுமையாக, அதுவும் ரொம்ப மெதுவாகவே படிப்பிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக படிப்பிச்சிருப்பேன். சரியான? ஸோ எல்லா வகையான ஆட்களுக்கும் அது போய் சேரணுங்கிற அடிப்படையில் ரொம்ப ஸ்லோவாகவே மெட்டர் அண்ட் ரேடியேஷனை வந்துட்டு கொண்டு போயிருப்போம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு கூட பார்க்க முடியும். அந்த வகையில் இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க வேணாம். மெட்டர் அண்ட் ரேடியேஷன் வீடியோவை இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணாம், யூடியூப்ல போய் பார்க்காதீங்க. ஏன்னா மெட்டர் அண்ட் ரேடியேஷனை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிசிட்டியோட பேசிக்கான ஒரு அறிவு உங்களுக்கு தேவைப்படும் சில இடங்களில். அதனால இப்போ பார்க்காம பின்னுக்கு பார்க்குறது பெட்டர். சரியானே? ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் லைனில் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்மளோட சிலபஸை வந்துட்டு கொண்டு போக போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம 6 கிளாஸ் கொண்டு போவோம் இல்லையா? 6 கிளாஸை வந்துட்டு ஷெடியூல் பண்ணுறோம். அதில் 3 கிளாஸ் வந்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டுக்கு போகுதா, ஜி ஃபீல்டுக்கு 3 கிளாஸ், இ ஃபீல்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 3 கிளாஸை நம்ம டிவைட் பண்ணி கொண்டு போக போகிறோம். சரியான? அதில் நம்ம 1.5 hour கிளாஸ் நம்ம ஷெடியூல் பண்ணியிருந்தாலும் மேபி அதை விட கொஞ்சம் கூட நேரங்களும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படியோ ஒரு பெஸ்ட்டான ஒரு முடிவை நாம் எடுக்கணும். அதாவது நம்முடைய சிலபஸ் வந்துக்கிட்டு பெர்ஃபெக்டாக முடியக்கூடியதாக இருக்கணும். மறுபடியும் நான் சொல்ற விடயம் என்னன்னா, சிலபஸை நாம கொண்டு போகக்குள்ள சிலபஸ் தியரியை நாம படிச்சுட்டு போகக்குள்ளேயே நம்ம தியரியோட கனெக்ட் பண்ணி நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவோம். சிலபஸை முடிக்கணுங்கிற அடிப்படையை மட்டும் கொண்டிருக்க மாட்டோம், அது நல்லாவே விளங்கி இருக்கணும், அதுல நிறைய நல்ல கேள்விகள் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான எண்ணத்தோட தான் நம்மளோட கிளாஸ்கள் போகும். அதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் யோசிக்கலாம், சிலபஸை வந்துக்கிட்டு முடிக்கிறேன்டா படபடன்னு முடிக்கலாம் தானே. அந்த முடிவில் அது அந்த மாதிரி முடிக்கிற ஒரு விஷயம் இல்லை. ரைட்? டீப்பாகவே நம்ம பேசிக்கொண்டு போவோம். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம லைட்ஸில் எப்படி கேள்விகள் செய்கிறோம். ரைட்? அடுத்து ஹீட்டில் நம்ம இப்போ எப்படியெல்லாம் கேள்வி செய்கிறோம்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அதே ஸ்டைலில் தான் நம்ம கொண்டு போகிறோம். சொல்ல போனால் எலக்ட்ரிசிட்டியிலாம் வளமையை விட கூட கேள்வி செய்வோம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டியெல்லாம் படிப்பிக்கக்குள்ள அங்கேயே அதை என்ன செஞ்சிடணும், ப்ராக்டிஸ் பண்ணி விளங்கிடணும். சரி? அடுத்த விடயம் என்னென்றால் பிசிக்ஸை பொறுத்தவரையில ஹீட் வரைக்கும் ஒரு பகுதி, ஹீட்டுக்கு பிறகு இன்னும் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்றால் பொதுவாக பார்த்தீங்களா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 50 MCQ எடுத்தீங்கன்றால் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடிய 50 MCQல ரைட், 50 MCQல சராசரியா 50% கேள்விகள் ஹீட் வரைக்குமான பகுதியை அறிக்கும். கொஞ்சம் கூடலாம் குறையலாம். சராசரியா 50% பகுதி மெஷர்மெண்ட்ல இருந்து ஹீட் வரைக்கும் அறிக்கும். அடுத்த 50% பகுதி கிராவிடேஷனல் ஃபீல்டில் இருந்து மெட்டர் அண்ட் ரேடியேஷன் வரைக்கும் அறிக்கும். அதாவது உங்களோட 2 வருடம் 2 வருஷ ஏலவல் வாழ்க்கையில நீங்க ஹீட் வரைக்கும் படிக்கிற காலம் பெருசு, ஹீட்டுக்கு பிறகு படிக்க போற காலம் சிறிஸ். ஆனால்
கேள்விகளோட பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கு. சரியான என்றால் ஆரம்பத்தில் மெக்கானிக்ஸ்ல நம்ம கூட டைம் செலவு செய்வோம். ஏன்னா மெக்கானிக்ஸ் வந்துட்டு சரிவர உணர்ந்து படிக்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியும் மெக்கானிக்ஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நுணுக்கமாக தான் பேசுவோம், மேலோட்டமாக பேசிக்கொண்டு போகிற பாடம் இல்லை இல்லையா. அந்த அடிப்படையில் ஹீட்டுக்கு பிறகு வரக்கூடிய பகுதி வந்துட்டு 50% வந்துக்கிட்டு ஃபைனல் எக்ஸாமில் கேள்வி வரக்கூடியது. ஸோ நடக்க போகிற A-level எக்ஸாம் பேப்பர் MCQ எடுத்து நீங்கள் பாருங்கள், ஹீட் வரைக்கும் எத்தனை கேள்வி இருக்குது, ஹீட்டுக்கு பிறகு எத்தனை கேள்வி இருக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவரேஜா +or - கூடலாம், ஒரு 2-3 கேள்வி கூடலாம் குறையலாம். சரியான எவரேஜா 50% வரும். சரியான அந்த அளவுக்கு வந்துட்டு என்னென்றால் பின்னுக்கு வரக்கூடிய யூனிட்டுகள் வந்துட்டு ரொம்ப பெருமதியானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதே டைம்ல பின்னுக்கு வர யூனிட்டுகள் தான் ஒரு மாணவனை தூக்கி விடுற யூனிட்டா இருக்கணும். ஏண்டால் நிறைய மாணவர்களை நான் பார்க்கிறேன், ரைட், எங்கேயாச்சும் போவாங்க, ஆரம்ப பகுதிகள் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு மாயா பாடமாக்கின மாதிரியே படிப்பிப்பாங்க, அதையும் இவங்க படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஹீட்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்ச ஹீட் கிளாஸ்ல நடக்க ஆரம்பிச்ச உடனே தான் இவங்களுக்கு நாணம் பிறக்கும், நம்ம படிச்ச ட்ரக்கே வந்து நம்ம போன ட்ரக் வந்துட்டு ரொம்ப பிழையானது, நம்ம பாடமாக்கின மாதிரி படிச்சுட்டு இருக்கிறோம். அது ஹீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும், அந்த பிரச்சனையை உணர ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு ஃபீல்ட நான் வந்தா அவ்வளவுதான் அவுட். இப்படி நிறைய மாணவர்கள் வந்துட்டு பின்னுக்குத்தான் அப்படியே டோட்டலி டவுன் ஆகுவாங்க. ஸோ நாம என்ன செய்யணும்னால் பின்னுக்கு வர யூனிட்டுகளை தான் பெஸ்டா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். ரைட், மற்ற ஃபெஸ்ட்டுக்கு வர யூனிட்டுகளை ஒரு ஆக்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்த்துருவாங்க. வேவ்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை, பாடமாக்கிறமா சமன்பாடுகளை போட்டு பிரதிட்டா விட வந்துடும். ஆனா பின்னுக்கு வர யூனிட்டுகள் அப்படி இருக்காது. அப்ப இந்த யூனிட் எல்லாம் நீங்க வந்துக்கிட்டு பெர்ஃபெக்டா விளங்கி கொண்டீங்கன்றால் சரியான பிசிக்ஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்துக்கிட்டு தரலாம். இப்போ உதாரணமா 2024 அவுட்புட்டை நான் வந்துட்டு இங்க காட்சிப்படுத்திருக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், 2026 ஆண்டு பேட்ச் நாங்க வந்துகிட்டு படிப்பிச்ச மாணவர்கள் இத்தனை % ஆட்கள் எங்கள்ட்ட ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா படிப்பிச்ச மாணவர்கள் இத்தனை % எடுத்திருக்கிறாங்கன்னு சந்தோஷமா சொல்லக்கூடியது. அதை ஒரு விளம்பரப்படுத்தலுக்கு கூட பயன்படுத்துற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை நோக்கி நீங்க போகணும். ரைட், அதான் அடிப்படையான ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம படிக்கணும். ரைட், கட்டாயம் என்ன செய்றீங்க, ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க, இருக்கிற காலத்தை வந்துட்டு சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட், இதுக்கு பிறகு நீங்க வைக்க போற ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு காலடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கட்டமும் ரொம்ப ரொம்ப பெருமதியானது. ரைட், பிசிக்ஸ்ல நீங்க படிக்க போற பகுதிகளும் அவ்வளவு பெருமதியானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியாகவும் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். எந்த அளவுக்கு நான் சும்மா சிம்பிளா சொல்றேனே, எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் படிப்பிச்சு போட்டு சரியான ஃபேக்கல்டி எடுப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லுவானோ, சரி நான் இன்ஜினியரிங் போய் நான் எடுக்க போற என்ன ஃபீல்டு வந்துக்கிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவானோ. நிறைய பேர் நேற்று வந்து சொன்ன ஒரு வார்த்தை அது. ஏன்னா A-level படிக்கக்குள்ள வந்துட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அந்த பாடங்களை வந்துட்டு படிச்சிருப்பாங்க. ஸோ அதோட தாக்கம் எங்கன்னா நாங்கள் இன்ஜினியரிங் ஆனதுக்கு பிறகு இன்ஜினியரிங் ஆகி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்குள்ள போப்புறம் சொல்லிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்காவெல்லாம் இருக்கும். அது எப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கும்னால் நீங்க விளங்கி படிக்கக்குள்ள, உணர்ந்து படிக்கக்குள்ள. சரியான இப்ப அந்த வகையில நாம படிக்க போற ஜி ஃபீல்டுங்கிற பாடம், இந்த ஜி ஃபீல்டுங்கிற பாடம் இருக்குதானே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம் பிசிக்ஸ்ல. ஏண்டா நீங்க எந்த அளவுக்கு இந்த பாடத்தின் மூலமா நிறைய விஷயத்தை உணர்ந்து கொள்ளலாம்னால், ஒரு சேட்டலைட் வந்துக்கிட்டு பூமியை சுற்றி வலம் வாரது அல்லது ஒரு எரிகள் பூமியை நோக்கி வந்து சேர்றது, இப்படியான நம்ம அன்றாட ஸ்பேஸ்ல பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை இப்ப நாம படிக்க போற இந்த பாடத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் பெற முடியும். ஸோ அவ்வளவுக்கு பெருமதியான ஒரு யூனிட்டை படிக்க போறோம். சின்ன ஒரு யூனிட் தான், சின்ன டாபிக். ஜி ஃபீல்டுங்கிறது ரொம்ப சின்ன டாபிக். சரியான அப்ப அந்த டாபிக்கை நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப மேயோட நம்மளோட சிலபஸ் நாம வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் முடிக்கிற மாதிரி இந்த டைம்ல இந்த அடிப்படையில கொண்டு போவோம். இதுல +or - சின்ன சின்ன என்ன செய்யலாம், ஏற்ற இறக்கங்கள் வரலாம். நம்மளோட டார்கெட் மிஷன் மே தான். சரியான அதை நோக்கி நம்ம நகர்வோம். ரைட், இப்போ சிலபஸை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதே போல் பேப்பர் ரிவிஷன் கிளாஸஸ் வந்துட்டு டிசம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை பற்றிய இன்ஃபர்மேஷனை நான் பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். டிசம்பர்லேருந்து வாரம் மந்த்லேருந்து இன்ஷா அல்லாஹ் ரிவிஷன் அதே போல் பேப்பர் கிளாஸ் வந்துக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான 25 பேட்சுக்கு வந்துட்டு எப்படி பெஸ்ட்டாக செஞ்சோமோ அதை விடவும் ஒரு படி மேலே போய் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெஸ்ட், அதை விட பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தரணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசை. அதுக்கு சாட்சி வந்துட்டு 25 பேட்ச் தான்.
25 பேட்ச் மாணவர்கள் கிட்ட கேட்டிங்கனாலே விளங்கும் அவங்களுக்கு ரிவிஷன் எப்படி போனிக்கு பேப்பர் கிளாஸ் எப்படி போனிக்குன்னு கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க ரைட். அதை விடவும் பெஸ்ட்டான ஒரு பேப்பர் ரிவிஷன் கிளாஸை வந்து இன்ஷால்லா உங்களுக்கு வந்துட்டு தரணுங்கிறதான் எங்களோட எண்ணம். இன்ஷால்லா அது நிறைவேறும். அந்த அடிப்படையில் நம்ம பாடத்திட்டத்துக்குள்ளே போகலாம். இந்த எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன்ல வந்துட்டு எலக்ட்ரிசிட்டிங்கிற யூனிட்டுக்குள்ளே வரும். எலக்ட்ரிசிட்டிங்கிற யூனிட்டுக்குள்ளே தான் எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷனுங்கிற டாபிக் வரும். அப்படி ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க ரைட். அதே மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டு பெரும்பாலும் வார மந்த்ல இருந்து தியரி கிளாஸ் பேப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே தியரி பேப்பர் கிளாஸ் போகும், ரிவிஷன் கிளாஸும் போகும் செப்பரேட்டா. சரியான தியரி பேப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்குரிய வார மந்த்ல இருந்து கண்டினியூஸான எக்ஸாம் வந்துட்டு நடைபெறும். சரியான அந்த எக்ஸாம் வந்துட்டு வளமையாக நான் வந்துட்டு எஸ்ஏ கேள்விகளை வந்துட்டு திருத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறல்ல. ஸோ அதுக்கு ஆட்கள் செட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்குரிய டீம் இருக்குது. அவங்க வந்துட்டு பேப்பரை கரெக்ட் பண்ணி தரத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அப்போ பேப்பர் கிளாஸ் அதே போல் தியரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்துக்கிட்டு எக்ஸாம் நடைபெறும். அந்த எக்ஸாம் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி கொண்டே வரலாம். ஓவராலாக அந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நாம் எந்த லெவலில் இருக்கிறோம், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எத்தனை மாதிரி ஸ்கோர் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த எக்ஸாம் வந்துட்டு வார மந்த்ல இருந்து ஃபுல்லாகவே தொடர்ச்சியான எக்ஸாம் வந்துட்டு நடைபெறும். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் இன்ஷால்லா பேப்பர் கிளாஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன்.